குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், அதுக்கடுத்து நம்ம சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் வந்து ஒரு மாஸா ஃபேன்ஸுங்களுக்கான ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிக் அவர்கள் சொல்லியிருக்காப்புல. மாஸ்லாம் அந்தளவுக்கு இருக்குமாமா, படத்தில் மாஸ் மட்டும்தான் இருக்க போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படம் இப்போதைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து 2 சாங் வந்திருக்கு. ரெண்டுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் சிங்கர்லாம் அட போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு அடுத்து இந்த படத்துடைய ட்ரைலரை இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி நாளைக்கு ட்ரைலர் வரப்போகிற விஷயத்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்னும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 3 நாளில் படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய புக்கிங் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் நாளைக்கு சொல்ல போகிறாங்களாமா. ஸோ அதையுமே இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரைலர் வரப்போகிற விஷயத்த சொல்லுவாங்கன்னு பார்த்தாக்கா நாளைக்கு அப்டேட் எப்போ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒன்று இன்னும் ஒரு 3 நாளில் நம்ம குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரைலரை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரைலராவது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்தை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏப்ரல் 9 நைட்டு ஒரு பெய்டு ப்ரீமியர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாங்க. ஆனால் அது இப்போ நடக்க போகிறது இல்லை. ஏன்னா அந்த பிளானையே அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10 தான் வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக இந்த திரைப்படம் வெளிவரப்போகுது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நாளைக்கு புக்கிங் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் வரப்போகிற விஷயத்தையும் அஃபிஷியலாக சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நாளைக்கு அந்த விஷயத்தை அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.